இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் மனப்போராட்டத்தையும் அதன்பின் அவர் அடைந்த தெளிவையும் எடுத்துச் சொல்கிறது. தனக்கு நிகழப்போகும் காரியங்களை குறித்து திட்டவட்டமாக அவருக்கு தெரிந்தவற்றை இதுவரை மறைமுகமாக இலைமறைக்காயாய் சொல்லி வந்த இயேசு இன்று தெளிவாக குறிப்பிட்டு பேசுகிறார். காட்டிக் கொடுக்க போகும் யூதாசிடமும் மறுதலிக்கவிருக்கும் பேதுருவிடமும் முகத்திற்கு நேராய் நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்று தெளிவாய் பேசுகிறார். சாதாரண மனிதனான இயேசு இத்தகையதொரு மனநிலையை அடைவதற்கு முன் அவரது உள்ளத்தில் ஆன்மாவில் நிகழ்ந்தது என்ன? எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? இதற்கான விடை முதல் வாசகமான எசாயாவின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. இறை வார்த்தையை பற்றிய ஆழமான அவரது அறிவும் இறை வார்த்தையை தொடர்ந்து தியானித்ததாலும் ஜெபித்ததாலும் இயேசுவின் மனது உரமேற்றப்படுகிறது, உறுதியாகிறது. இதனையே இயேசுவின் பகிரங்க வாழ்வின் முன்னோடியான பாலைவன அனுபவத்திலும் பார்க்கிறோம். தனது பணி வாழ்வை துவக்கும் முன் பாலைவனத்தில் அவர் சோதிக்கப்பட்ட போது இறை வார்த்தையை கொண்டு தீயவனின் தாக்குதலிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது போலவே தனது பணிவாழ்வின் நிறைவாக இருக்கும் இந்த நாட்களிலும் இறை வார்த்தையின் உதவியோடு தான் தனக்கு ஏற்பட்ட தனது மனதில் எழுந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூர விலக்கிவிட்டு தனது மனதோடு நேர்மறையான உரையாடல் ஒன்றை நிகழ்த்துகிறார். இதோ அந்த உரையாடல். நான் கருப்பையில் இருக்கும் போதே தந்தை என்னை அழைத்தார். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை இயேசு என்று பெயர் சொல்லி அழைத்தார். எனது வார்த்தைகள் வலிமையும் வல்லமையும் உடையதாக இருக்கும்படி என் நாவை கூறிய வாள் போல் ஆக்கியவர் என் தந்தை. என்னை தன் கையின் நிழலால் பாதுகாத்து வருகிறார். எனது பணிக்கான வேதனைக்கான சிலுவை மரணத்திற்கான பரிசு என் கடவுளாகிய தந்தையிடம் இருக்கிறது. ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், ஆண்டவரே என் அடைக்கலம், என் கற்பாரை, என் நம்பிக்கை. நான் அவரை சார்ந்துள்ளேன். என்னை உலகம் முழுமைக்கும் மீட்பை கொணரும் ஒளியாக அவர் ஏற்படுத்துவார் என்று தனது மனதோடு பேசி ஆழமான நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். திகிலும் கலக்கமும் துன்பங்களும் வேதனைகளும் நம் அன்றாட வாழ்க்கையை நெருக்கும் போது இயேசுவை போல் உறுதியான உள்ளத்தோடு ஆவியின் ஏவுதலோடு இறை வாக்குறுதிகளை நினைவுபடுத்தி அதனையே ஜெபமாக்கி நம்பிக்கையோடு இயேசுவை போல் ஜெபித்து வாழ்க்கையை எதிர்கொள்வோம்.